நமஸ்காரம். தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள்னு பார்க்கும்போது இதனால் வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு வக்ரகையில் 5 மாதமாக பயிற்சி அடைஞ்சிட்டு இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உச்ச வீட்டை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கார். அதே சமயம் குரு உங்கள் ராசியும் பார்த்துட்ருக்கார் 7ஆம் பார்வையாக. அதுபோக உங்கள் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத மத்தியம பகுதிக்கு மேலே மேசத்துக்கு பயிற்சியடைஞ்சு உச்சவடு அடைய போகிறார். அப்போது 3 திரிகோண பாவங்களில் 2 திரிகோண பாவங்கள் பலப்படுது. இந்த 2 திரிகோண பாவங்களும் எதை உங்களுக்கு பலப்படுத்துது, எதை இயக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருமண ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் இயக்குது இந்த மாதம். அப்போது திருமணத்துக்காக யாராச்சும் கைட் பண்ணிட்டுருக்கீங்க, திருமணங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா திருமணம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் அதுக்கான யோகங்கள் இருக்கணும். அந்த தசாபுத்திகளும் இப்போ நடப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். இதுக்காக நம்ம குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது, குழந்தை தங்க மாட்டேங்குது, கரிச்சது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் புத்திரபாயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தில் புத்திரஸ்தான யோகமும் அதுக்கான தசாபுத்தியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுகள் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் இது ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். வேலையில் நிறைய சுணக்கம் இருந்துச்சுங்க, வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னுக்கலாம். வேலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். கட்டுக்கோட்டை மீறி அது போகாது. அதுக்கான அமைப்புகளையும் இந்த மாதங்கள் ஏற்படுத்திடும். அப்போது கடன் அவங்களுக்கு கைமீறி போகாத மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில். அப்போது பண தேவைகள் பூர்த்தியாகும்னா பணத்தில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ராசி பலப்பட்டிருக்கு. இது மிக முக்கிய காரணம். அப்போது வேலை, சுயதொழில், அதே சமயம் உங்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம், இது எல்லாமே சுமூகமாக சாதகமான பலன்கள். பாக்கியம் வலுப்பட்டால் என்னென்னா உங்கள் அபிலாசைகள் நிறைவேற காலகட்டம். அப்போ சிறு அபிலாசைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்கான பாக்கியம் நிறையவே இருக்குது. அப்போ இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமாக கண் சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு சார்ந்து, அதுலேயும் குறிப்பாக முதுகெலும்பு சம்மந்தமான டிஸ்க் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்கள மருத்துவ அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முறையாக நீங்கள் எடுத்துக்கணும். வண்டியில் பயணம் செஞ்சீங்கன்னா வாகனங்கள பயணங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கணும். அப்போது வண்டி பயணங்கள்லேயும் அதே சமயம் ஹெல்த்லேயும் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்ற சோகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்காரர்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்கள் சுயஜாதத்துக்கு ஏற்றப்போல் பலங்கள் ஏற்றமோ குறைவாக இருக்கலாமே தவிர கண்டிப்பாக சுபபலங்கள் நடக்கிறதுக்கான மாதமாக தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது.